சிவனை வழிபாடு செய்யும் முறை. சிவன் கோவிலில் வழிபாடு செய்யும் முறையை பின்பற்றுவது முக்கியம். முதலில் கோபுர தரிசனம், பிறகு கொடி மரத்தில் நமஸ்காரம் செய்து பிள்ளையார், முருகர், துர்க்கை, சனீஸ்வரர் மற்றும் லிங்கோத்பவர்களை வணங்க வேண்டும். சண்டிகேஸ்வரரை தரிசித்து உங்கள் பெயரை சொல்லி கோவிலுக்கு வந்ததை அறிவிக்க வேண்டும். 3 முறை கோவிலை வலம் வந்த பிறகு எதையும் எடுத்துச் செல்லவில்லை என 2 கைகளை அவரிடம் காட்டி வணங்க வேண்டும். பிறகு சிவனை தரிசிப்பதற்கு முன் நந்தியை தரிசித்து அவரது அனுமதியை வேண்டிக் கொண்டு நீங்கள் சிவனை தரிசனம் செய்வதற்காக வர வேண்டும். சிவபெருமானை நீங்கள் தரிசனம் செய்வதற்கு முன்பாகவே உங்களுடைய கோரிக்கைகளை சண்டிகேஸ்வரர் சிவபெருமானிடம் வைத்து விடுவார். பிறகு நீங்கள் சிவபெருமானை கண்குளிர பார்த்து வழிபாட்டை மேற்கொண்டு பிறகு வீட்டிற்கு திரும்பினால் போதும். எதற்காக மற்ற இறைவனை எல்லாம் வழிபாடு செய்த பிறகு சிவபெருமானை சரணடைய வேண்டும் என்று பல பேருக்கு சிந்தனை வரலாம். எத்தனை இறைவன் இருந்தாலும் இறுதியாக நாம் செல்லக்கூடிய இடம் அந்த சிவபெருமானின் பாதங்கள் மட்டும்தான். எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு இறுதியாக சிவபெருமானை தரிசனம் செய்வது நமக்கு கோடான கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும்.